ஹலோ ஆல், இன்றைக்கி பாலக் பன்னீர் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் வீட்லேயே ரெடி பண்ணது நீங்கள் பேக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் 1/4 ஸ்பூன் வத்தல் தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது 1 கெட் பாலக்கை நல்லா கழுவி தண்ணி சூடானதுக்கப்புறமா அதில் போட்டுட்டு ஒரு 5 முந்திரி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டுட்டு ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா ஆனியன் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு நல்ல பழுத்த ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பாலக்கை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இப்போ தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை பட்டர் வேணுங்கிறவங்க போட்டு கிளறிக்கலாம். ஸோ கிளறி விட்டால் சுவையான பாலக் பன்னீர் ரெடி. தேங்க்யூ.